எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் இந்த பிறவியில் நான் எடுக்க வேண்டிய முயற்சிகள் ஏன் தடைபடுகிறது? அந்த முயற்சியை நான் நடத்தி செய்வதற்கும் என்னுடைய இலக்கை நான் எப்படியாவது எட்டி பிடிக்க வேண்டும் என்று ஆசையோடு காத்திருக்கும் மிதுன ராசி அன்பர்களே. ஆசை எல்லாருக்கும் இருக்குங்க. ஆனா ஒரு இலக்கையே ஆசையா வைத்திருப்பவர்கள் மிதுன ராசிக்காரர்கள். என்னமோ ஏனோ பிறந்தோம், ஏனோ வளர்ந்தோம், ஏனோ வாழ்றோம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இல்லாம எனக்கு ஆசையே இந்த இடத்த அடையணுங்க. ஒரு படத்துல பார்த்தீங்கன்னா சத்யராஜ் சார் நடிப்பார். மணிவண்ணனுடைய டைரக்ஷனு. என்ன உனக்கு வேணும் அமாவாசை அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு அந்த அரண்மனைக்கு அப்படின்னா அரண்மனைக்கு போகணுமா பார்க்கணுமா அப்படின்வாங்க. இல்லை அந்த அரண்மனை எனக்கு சொந்தமாகணும் அப்படின்னு கேட்பார். என்னையா இப்படி ஒரு கேள்வி கேட்குற? ஒரு அரண்மனையை பார்த்துருவான்னு சொன்னால் கூட பார்க்கலாம், அரண்மனையை சொந்தமாக்கணுங்கிறியே அப்படின்னு. அப்போ நீங்கள் தானே கேட்டீங்க அப்படின்னு அவர் சொல்லுவார். இதுதான் உண்மையான இலக்கு. ஏன் அந்த இலக்கை நம்ம நினைக்கக்கூடாதா? கண்டிப்பாக நினைக்கலாம். இதுதான் மிதுனத்தோட இலக்கு. சாதாரண மனுஷன் மாதிரியே இருப்பாங்க மிதுன ராசிக்காரவங்க. ஆனால் இலக்கை போய் கேட்டிங்கன்னா ஏதாவது நடக்கிற மாதிரி பேசுப்பா அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி இருக்கும். உண்மையிலேயே அது நடக்குங்க. மிதுன ராசிக்காரர்கள் தீர்மானம் பண்ணீங்கன்னா, சபதம் எடுத்தீங்கன்னா, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அசால்ட்டா ஆண்டவன் கொடுப்பான். அதே படத்துல பாருங்க, அந்த அரண்மனைக்கு அந்த அரண்மனையுடைய அந்த ராணி அந்த மகளை இவர் கல்யாணம் பண்ணிப்பார். அப்ப நடந்ததே இல்லையா? அந்த படத்துல முன்னாடி ஒரு கதாநாயகன் நினைக்கிறத அந்த டைரக்டர் முடிப்பார். இது எல்லாமே டைரக்டரோட ஸ்கிரிப்ட் தான். அப்ப கடவுளோட ஸ்கிரிப்ட் இதுதான். அதனாலதான் அந்த இடத்துக்கு முன்னாடி போய் நம்மளை நிப்பாட்ட வைக்கிறான், அதை பேச வைக்கிறான். அப்ப நம்ம வாயிலேருந்து ஒரு வார்த்தை வருது, பேசுறோம்னா நாளைக்கு இதுல ஏதோ நமக்கு ஒரு உள்குத்து இருக்குன்னு அர்த்தம். அது நல்லதுலயும் இருக்கலாம், கெட்டதுலயும் இருக்கலாம், போற வழியை பொறுத்து. அப்ப மிதுன ராசிக்காரர்கள் இலக்கை நோக்கி ஆசையே இலக்காக வைத்திருப்பவர்களுக்கு வெற்றி நிச்சயம். இதற்குள்ள 5 விஷயத்தை இந்த மிதுன ராசிக்காரர்கள் சபதமா 5 விஷயத்தை இவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா, ஒரு தீர்மானமா எடுத்துக்கிட்டா இவங்க வாழ்க்கை மிகவும் லெகுவாக இருக்கும், வாழ்க்கை வசந்தமாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி அரண்மனையை அடையலாம். இதுதான் உண்மை. அப்படி மிதுன ராசி என்னங்க செய்யணும்? அப்ப மிதுன ராசிக்கு ஒரு யோகம் இருக்கும் இல்ல, முன் வைத்த காலை பின் வைக்க கூடாது. இதுதான் முதல் விஷயம். முதல் சபதமே, நான் இறங்கிட்டேன், நான் ஆசைப்பட்டுட்டேன், என் காலை முன்னாடி வச்சுட்டேன், பார்த்துப்போ. நான் ஒரு காலை எடுத்து முன்னாடி வச்சேன்னா என்னுடைய மனசு சொன்னது மட்டும் இல்லை, என் மூளையும் சேர்த்து தான் சொல்லியிருக்கு, என் சிந்தனை கரெக்டாக தான் இருக்கு. அப்ப எனக்கு யோசிச்சது இறைவனோட யோசனை தான் நான் முன் வச்சிருக்கிறேன். கொஞ்சம் அதுக்காக நான் போராடணும், அதற்காக நான் தயார்படுத்திக்கணும். அப்போ நான் என்னுடைய 2வது கால் நகரும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு வரணும் மிதுன ராசிக்காரர்களே. அந்த நேரத்தில் 10 பேர் சொல்லுவான், தம்பி தப்பு தம்பி வேணாம், இது சரி வராது அப்படிலாம் என்ன வேணாலும் சொல்லுவான். அதெல்லாம் நீங்க நம்பாதீங்க. ஏன்னா சொல்றவனுக்கு 1000 காது இருக்கிற மாதிரி 1000 வாய், கேட்கிற நமக்கு 2 காது தான். 1000 பேர் 1000 விஷயம் சொல்லுவான், 2 காது தானே கேட்குது. அதனால முன் வைத்த காலை பின் வைக்க கூடாது. நீங்க எடுக்க வேண்டிய தீர்மானம் இதுதான். முதல் தீர்மானம். 5 தீர்மானத்தை நான் சொல்றேன். இந்த 5ஐயும் சீக்கிரமா எடுங்க. வாழ்க்கையில உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய இலக்கை உங்களால் அடைய முடியும். 2வது, உங்களுக்கு நீங்க எவ்வளவு தூரம் ஒரு இடத்துல ஒரு மனிதருக்கு விசுவாசமா இருக்கீங்களோ விஸ்வரூப வெற்றியை ஆண்டவன் கொடுப்பான். எவ்வளவு தூரம் விசுவாசமா இருக்கீங்களோ, அதாவது விசுவாசம்னா என்னங்க? ஓனருக்கு, முதலாளியா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், கணவனா இருக்கட்டும், உறவாக இருக்கட்டும், எல்லா மனிதர்களுக்கிட்டையும் நம்ம விசுவாசமா இருக்கணும்னா அவங்களுக்கு தொந்தரவா இருக்கவே கூடாது. அவங்களுக்கு தொந்தரவா இருந்தால் அதுக்கு விசுவாசம் இல்லை. அவங்களையும் சாட்டிஸ்ஃபைட் பண்ணணும், அவங்க மூலமா நம்ம சாட்டிஸ்ஃபைட் ஆகிக்கணும். இவ்வளவுதான் விசுவாசம். இப்ப அவங்கள சாட்டிஸ்ஃபைட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க? உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு அவங்களே ஆசைப்படுவாங்க. இந்த விசுவாசமாக நீங்க விசுவாசத்தை அதிகப்படுத்தினீங்கன்னா விஸ்வரூப வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். நீங்க எங்க இருக்கீங்களோ உங்களுடைய உண்மையான விசுவாசத்தை எங்க காட்டுங்க. இது மிதுனத்துக்கு 2வது தீர்மானம். 3வது, பணம் காசுல கருத்தா இருங்க. 10 ரூபா கையில இருந்தாலும் அது உங்களுக்கு பல மடங்கு பெருக போகுதுங்கிற நம்பிக்கை வச்சுக்கணும். உழைப்பாளி படத்துல ரஜினிகாந்த் சொல்லுவார், நேத்து என்ன கூலியா வச்சிருந்தான்,
இன்னைக்கு நடிகனாக்கி இருக்கான், நாளைக்கு அப்படின்னு. அதே மாதிரி தான் மிதுன ராசிக்காரவங்க. உங்க ராசியில மட்டும் எப்படியுமே நீங்க முன்னாடி கஷ்டப்பட்டிருப்பீங்க. இன்னைக்கு அப்படியே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆமா இல்ல, இவர் சொல்ற மாதிரி அப்படியே மாறிதான் வந்திருக்கிறோம். ஆனா கடன் மட்டும் குறையலைங்களே அப்படின்னு. கடன் குறையாம வாழ்க்கை இருக்குமா? கடன் எப்படி குறையும்? வாழ்க்கையில முன்னேறணும்னா கடன் இருக்க தானே செய்யும். கடனை வச்சு மனுஷனை கால்குலேட் பண்ணாதீங்க. ஏன்னா வளர்ச்சி இருக்குன்னா கடன் இருக்குன்னு அர்த்தம். ஆனா முன்னேற்றம் இருக்கும். புரியுதுங்களா? அப்ப உங்க லைஃப்ல நீங்க முன்னாடி இருந்ததை விட உங்க பணம் காசுல கருத்தா இருந்தீங்கன்னா, உங்கள்கிட்ட 10 ரூபா தான் இருக்கு சார். சார் என்கிட்ட 10 ரூபா தான் இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. என்கிட்ட 10 ரூபா இருக்கு சார், என்கிட்ட 100 ரூபா தான் இருக்கு சார், என்கிட்ட 100 ரூபா இருக்கு, என்ன பண்ணலாம்? இந்த ரோட்டை விலைக்கு வாங்கலாமா? இப்படி கேட்கணும். அப்ப பணம் காசுல கருத்தா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி அதிகமாக கிடைக்கும். லட்சிய பாதை, 4வது விஷயம் அதான். லட்சிய பாதை, உங்களுக்குன்னு ஒரு லட்சிய பாதை. எப்படின்னா தொழிலா இருக்கட்டும், அரசாங்க காரியமா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்திலையுமே பின்வாங்காத சூழலை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். சார் இறங்கிட்டேன் சார், எனக்கு அது பிடிக்கல, நான் இப்ப பின்வாங்கிலான் இருக்கேன், என் பிசினஸ்ல பின்வாங்கலான் இருக்கேன், கவர்மெண்ட் சம்பந்தமா அதிகாரிகள் ரொம்ப குடைச்சலை கொடுக்குறாங்க, மனிதர்கள் சரியில்லை, நான் ஒரு பெரிய மனுஷன்ட்ட சிக்கிக்கிட்டேன், இப்படிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் இந்த பிசினஸ் தான் எனக்கு ஆசை, இந்த கார் வாங்கணும்னு தான் ஆசை, இந்த இடம் வாங்கணும் தான் ஆசை, ஆனா இவங்க ரொம்ப நம்ம தொந்தரவு பண்றாங்க சார் அப்படின்னு பின்வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். அந்த இடத்துல பின்வாங்காத சூழலை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். உங்களுக்குன்னு ஒரு கட்டமைப்பை உருவாக்கிக்க வேண்டும். கடவுள் ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. அதை நீங்க முடிவு பண்ணீங்கன்னா, உங்க மனசுல முடிவு பண்ணிட்டீங்கன்னா, பார்த்துப்போம்டா முட்டி மோதி போவோம், என்ன பண்ண போகுது, உசுரா போகுது அப்படின்னு முட்டி மோதி போவோம் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்க லட்சிய பாதை சிறப்பாக இருக்கும். உங்க தொழில் வளர்ச்சி அடையும், அரசாங்க காரியங்கள் வெற்றி அடையும். ரொம்ப கிட்டக்கு, அதாவது உங்க மனசுல ஒண்ணு படுதுனாலே நடக்க போகுதுன்னு அர்த்தம், ஒரு கிட்டன்ஸ்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆனா அதுக்கு முன்னாடி நிறைய சூது கவ்வும், அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. இதான் மிதுன ராசிக்கு நான் கொடுக்கிற செய்தி. அடுத்தது 5வது விஷயம், இந்த பாராட்டுறவன். நல்லா கவனிச்சிங்க, யாரெல்லாம் பாராட்டக்கூடியவர்கள், அது மாதிரி பணக்காரர்கள், பதவியில் இருக்கிறவங்க, இவங்களோடு நட்போடு இருங்க. நல்லா தெரிஞ்சுக்கணும். ரொம்ப பாராட்டுவான் சில பேர், பணக்காரன் இருப்பான், பதவியில் இருப்பான், இவனோடு நட்பாருங்க. என்னங்க புதுசா? அப்படி இருந்தா தான் நீங்க இல்லாதவனுக்கு உதவி பண்ண முடியும். ஏன்னா உங்க மனசு இல்லாதவர்களுக்கு உதவி பண்ற மனசு. நீங்க என்ன சொல்லுவாங்க, ஒருத்தவங்கள்ட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு நபர். அப்ப ஆனா வாங்கி கொடுக்கணும்னா, இல்லாதவனுக்கு கொடுக்கணும்னா இருக்கிற கொடுக்க முடியும். அப்ப அந்த பாராட்டுறவனை, அவன் பாராட்டுறான்னா நீங்க அவன்கிட்ட ஒதுங்க கூடாது. நீங்க பாராட்டுறவர்கள்ட்ட தான் இருக்கணும். நீங்க அவனை பாராட்டணும், அவன் உங்களை பாராட்டுவான். அது பணக்காரர்கள்ட்ட இருக்கணும், பதவியில் உள்ளவர்கள்ட்ட இருக்கணும். இவங்களோட தொடர்பு உங்க வாழ்க்கையில இருந்துகிட்டே இருந்தா நீங்க நினைக்கிற ஏழைகளை எல்லாரையும் நீங்க மகிழ்விப்பீங்க. ஏன்னா அவன் கொடுக்க மாட்டான். கடவுள் அதுக்காக தான் மிதுனத்தை படைக்கிறான். மிதுனராசிக்காரர்கள் இவர்களோடு தொடர்பில் இருந்தால் கீழே இருப்பவர்களை நீங்கள் உயர்த்துவீர்கள். உங்களால எல்லா காசையும் எடுத்து உள்ள அப்படி வச்சுக்க முடியாது. உங்களுக்கு சின்ன உதவின்னு கேட்டா கூட மிதுனராசி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ நீங்களும் ஆட்டோமேட்டிக்கா உயர்வீங்க. கடவுளும் நினைச்ச வேலையை அவர் ஈஸியா முடிப்பாரு. அப்ப பணக்காரவங்களுக்கும் உங்களால ஒத்தாசை கிடைக்கும். பாராட்டுறானா அவனுக்கும் ஒத்தாசை கிடைக்கும். அப்ப பாராட்டக்கூடியவர்கள், பணக்காரர்கள், பதவியில் இருப்பவர்களோடு நீங்கள் தொடர்பில் இருக்க வேண்டும், நட்பில் இருக்க வேண்டும். இது உங்களோட 5வது தீர்மானமா முடிவு பண்ணுங்க. இதெல்லாம் சாத்தியமா? சாத்தியம். சாத்தியம்ங்கிறதுனால மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். இந்த 5 விஷயத்தை நீங்க தைரியமா பேஸ் பண்ணுங்க மிதுனராசிக்காரர்களே. இது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய பிரகாசத்தை கொடுக்க போகுது. நீங்க எடுக்கக்கூடிய இந்த 5 தீர்மானங்களும் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய உயர்வை, மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க போகுது. இனிமே உங்க வாழ்க்கை களை கட்டுங்க. நீங்க நினைக்கிற விஷயங்கள்லாம் சக்சஸ் ஆகுங்க. இந்த 5 விஷயத்துக்குள்ள மட்டும் கையில வைங்க. வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களை அழகாக அடுத்த பதிவில், உங்கள் வளர்ச்சிக்கான அடுத்த பதிவிலே நான் உங்களை சந்திக்கிறேன். நல்லதே நடக்கும்.